திருப்பத்தூரில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கை கால்களை கட்டி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் கிராம மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துணிகர கொள்ளையர்கள் சிக்குவார்களா? திருப்பத்தூர் மாவட்டம் தூரணம்பதி அடுத்த தாதக்குள்ளனூர் பகுதியை சேர்ந்த வீரமணி என்பவரின் மனைவி விஜயலட்சுமி. இவர்களின் 2 ஆண் பிள்ளைகளும் வெளியூரில் வேலை செய்து வருகின்றனர். மேலும் வீரமணி புதிதாக கட்டி வரக்கூடிய வீட்டின் கட்டட வேலையை பார்க்க சென்றுள்ளார். இந்நிலையில் விஜயலட்சுமி சில மாதங்களுக்கு முன்பு வீட்டில் வளர்க்கக்கூடிய பறவைகளை விற்பனை செய்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் தற்போது அந்த தொழிலை நிறுத்திவிட்ட நிலையில் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். இந்நிலையில் விஜயலட்சுமி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்த 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் விஜயலட்சுமியின் வீட்டின் கதவை தட்டி தங்களுக்கு பறவை வேண்டும், கதவை திறங்கள் என்று கேட்டுள்ளனர். ஆனால் தற்போது பறவையை நான் விற்பதில்லை, நீங்கள் இங்கிருந்து செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். அப்போது அந்த மர்ம நபர்கள் கதவை திறங்க உங்களிடம் பேச வேண்டும் என்று கூறியுள்ளனர். அப்போது கதவை திறந்தவுடன் விஜயலட்சுமியின் கை கால்களை மொபைல் போனின் சார்ஜர் ஒயரால் கட்டியுள்ளனர். மேலும் தலையில் பலமாக தாக்கி விஜயலட்சுமியின் கழுத்தில் இருந்து 2 சவரன் தங்கச் செயினையும் பறித்து கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பிறகு விஜயலட்சுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பிறகு அங்கிருந்து வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக விஜயலட்சுமி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து துணை காவல் கண்காணிப்பாளர் ஜெகநாதன் தலைமையிலான கிராமிய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் வீட்டில் நுழைந்து மூதாட்டியின் கை கால்களை கட்டி போட்டு கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்க நகையை மர்ம நபர்கள் பறித்து சென்ற சம்பவம் அந்த பகுதி மக்களிடம் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது.